உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casagrande. Life begins at 50. லிவ்-இன் உறவுகள் இந்திய சமூகத்திற்கு கலாச்சார அதிர்ச்சி என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. திருச்சியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவரும் அவரது காதலியும் திருமணம் செய்து கொள்ளாமல் லிவ்-இன் உறவில் வாழ்ந்து வந்தனர். பெண் மாயமானதாக அவரது தந்தை புகார் அளித்ததை அடுத்து பெண்ணை அவர்களது வீட்டில் பிரபாகரன் ஒப்படைத்தார். பின்னர் திருமணம் செய்து கொண்டால் பெண் வீட்டார் தன்னை கொன்றுவிடுவதாக மிரட்டுவதாக கூறி திருமணத்திற்கு பிரபாகரன் மறுத்தார். இதையடுத்து தன்னை ஏமாற்றியதாக பெண் கொடுத்த புகாரில் பிரபாகரன் மீது மணப்பாறை மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனால் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பிரபாகரன் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ள தயார் என்றும் வழக்கை சமரச தீர்வுக்கு மாற்ற வேண்டும் எனவும் பிரபாகரன் கோரிக்கை வைத்தார். அதை கேட்ட நீதிபதி பாதிக்கப்பட்ட பெண்ணுடன் நெருக்கமாக இருந்த பின்னர் அவரை திருமணம் செய்து கொள்ள முடியாது என மனுதாரர் கூறியுள்ளார். லிவ்-இன் உறவு காரணமாக பாதிக்கப்படும் பெண்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர். அதற்கு பலியாகும் பிரிவினராக பெண்கள் இருக்கின்றனர். லிவ்-இன் ரிலேஷன்ஷிப் என்பது ஒரு கலாச்சார அதிர்ச்சி. பெண்கள் தங்களை நவீன மாணவர்கள் என்று கருதி அந்த உறவை தேர்வு செய்கின்றனர். ஆனால் திருமணம் வழங்கும் எந்த பாதுகாப்பையும் லிவ்-இன் உறவு வழங்குவது இல்லை. இந்த உண்மை சிறிது காலத்திற்கு பிறகு அவர்களை நெருப்பை போல சுடுகிறது என்று தெரிவித்தார். பின்னர் பிரபாகரன் மீது பாரதிய நியாய சட்டத்தின் பிரிவு 69 கீழ் வழக்கு தொடர முகாந்திரம் இருப்பதாக கூறிய நீதிபதி அவரது முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.